ஹெச்ஆர்ஏ கிளைம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய 5 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சம்பளம் பெறும் நபர்களுக்கு ஹெச்ஆர்ஏ கிளைம் செய்வதால் வருமான வரி விலக்கு கிடைக்கும். இருப்பினும் இதற்கு பணியாளர் வாடகை வீட்டில் வசிப்பது அவசியம். வருமான வரி செலுத்தும் அனைவருக்கும் ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை 31. கடைசி நேர சிக்கல்களை தவிர்க்க ஜூலை 31க்கு முன் வருமான வரி தாக்கல் செய்வது அவசியமாகும். நீங்கள் மாத சம்பளம் வாங்கும் நபராக இருந்து இந்த முறை பழைய வரிமுறையின் மூலம் வருமான வரி செலுத்தப் போகிறீர்கள் என்றால் வீட்டு வாடகை கொடுப்பனவு அதாவது ஹெச்ஆர்ஏ கிளைம் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். பலர் வரியை சேமிப்பதற்காக ஹெச்ஆர்ஏவை தவறான முறையில் கோருவது சமீப காலமாக வருமான வரித்துறைக்கு தெரிய வந்துள்ளது. வரி செலுத்துவோர் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். சம்பளம் பெறும் நபர்களுக்கு ஹெச்ஆர்ஏ கிளைம் செய்வதால் வருமான வரி விலக்கு கிடைக்கும். இருப்பினும் இதற்கு பணியாளர் வாடகை வீட்டில் வசிப்பது அவசியம். நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தால் மட்டுமே ஹெச்ஆர்ஏ பெற முடியும். ஹெச்ஆர்ஏ கிளைம் செய்ய சம்பளம் பெறும் ஊழியர்கள் வாடகை ரசீது மற்றும் வாடகை ஒப்பந்தத்தின் நகலை நிறுவனத்தின் ஹெச்ஆருக்கு வழங்குகிறார். பல நிறுவனங்கள் பணியாளரிடம் இதற்கான ஒரு படிவத்தையும் நிரப்ப சொல்கிறார்கள். அதில் வீட்டு உரிமையாளரின் பெயர் மற்றும் அவரது பேன் எண் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நபர் வாடகை வீட்டில் இல்லாமல் அவரது பெற்றோர் அல்லது உறவினருடன் வசித்து அங்கிருந்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அப்போதும் அவர் ஹெச்ஆர்ஏயின் பலனை பெறலாம். இதற்கு வரி நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது.